Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மொபைல் வைக்கிற பிளாஸ்டிக் ஒயர் பவுச் எப்படி பண்ணுறது பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்கிட்ட இருக்கிற வேஸ்ட் ஒயர் கூட எல்லாம் பின்னி வேஸ்ட் ஆக்குற ஒயர்ஸ் வச்சு நம்ம இது பின்ன போறோம். ஸோ ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒயர் வந்து எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 4 அடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். நானும் வந்து இதில் என்கிட்ட இருக்கிற வேஸ்ட் ஒயரில் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ நான் ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 4 அடி கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து மொத்தம் 15 லைன் வந்து பின்ன போகிறோம். அடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 லைனு. ஸோ நான் வந்து 15 கலர்ஸ் வர மாதிரி ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சென்டராக ஒரு ஒயிட் கலரும் ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒரு பக்கம் க்ரீன் வரா மாதிரி, அப்புறம் ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸ் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக எனிப்படி முடிச்சுது. அதனால் நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்து அளந்து கட் பண்ணிட்டேன் ஒயர்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு ஒயரும் 4 அடி. இப்போ நம்ம வந்து பின்ன ஆரம்பிச்சிடலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா நான் 15 லைன் போட போகிறேன். அகலம் பார்த்தீங்கன்னா 3 லைன் போட போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து நல்லா ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த மடக்குனதில் பாதி அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு ரன்னிங் ஒயர் அளந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பாக்ஸ் நாட் போடணும். ஸோ பாக்ஸ் நாட் போடும்போது ஒவ்வொரு டைம் பாக்ஸ் நாட் போட்டுட்டு அந்த ஒயர் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் இருக்கும். அதிகமாக இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுச் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். கம்மியாக இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர்லாம் ஒரு பக்கமாக சொருக போகிறோம். இப்போ நம்ம வந்து பேஸ் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 லைனு. நான் ஃபாஸ்ட்டாக 15 லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா அதே போல் ரன்னிங் ஒயர் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் அளவு விட்டுட்டு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ பேஸ் ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம கரெக்டாக போட்டோம்னா அடுத்த 2 லைன் வந்து அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ நான் பேஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம அப்புறமா சுற்றி எப்படி ஒயர் பின்னிட்டு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் அளவு வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இது சென்ட்ரல் லைனாக வச்சுட்டு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் பின்ன போகிறோம். ஸோ அந்த 2 லைனும் பின்னிட்டோன்னா மொத்தம் பேஸ் பார்த்தீங்கன்னா 3 லைன் ஆடும். இது பேஸை முடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் முடிச்சிட்டோம். 3 லைன் போட்டிருக்கு.
அகலம் 3 லைன், நீளம் பார்த்தீங்கன்னா 15 லைன் வரும். இனி நம்ம ரன்னிங் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் வேர் வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரி நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் கலராக என்கிட்ட இருக்கிற வேஸ்ட் வேர் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிச்சுட்டு கார்னர் டர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பவும் போல் அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரும்போது நெக்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற ஒயர் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சி பாக்ஸ் நாட் போட்டோன்னா முக்கோண ஷேப் வரும். அதாவது 3 நாட் அங்கே செய்கிறோம். ஸோ அதுதான் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது. நம்மளோட எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணுற வீடியோஸ் போட்டிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லைன் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பவும் போல் ஒரு பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் அங்கே பாருங்கள் டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற ஒயரை எடுத்துப்போம். அந்த ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரையும் நல்லா டைட்டாக பிடிச்சி இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரையும் இந்த டர்ன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஒயரை சேர்த்து நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சி பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பாருங்கள் நம்ம போடுற இந்த இடத்துல 3 நாட்டு சேர்ந்து ஒன்றா வரும். இதுதான் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது. ஸோ 3 நாட்டு பாருங்கள் இங்கே தெரியும். நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் டர்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒயரையும் இந்த டர்ன் பண்ணுற ஒயரையும் சேர்த்து இப்போது செகண்ட் பாக்ஸ் நாட் போடுறோம். இப்போ பாருங்கள் 3 நாட்டு சேர்ந்து முக்கோணமாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கார்னர். அதே போல் இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறது பார்த்தலாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா சின்ன பேஸ் தான், அதனால் நம்ம டக்குன்னு சென்டராக ஒரு ஒயரில் நாட்டை போட்டோமா. இப்போ அடுத்த ஒயர்லேயே நாட் போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அங்கே போடுறது தான் வந்து கார்னர் டர்ன். ஸோ இங்கே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒயருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இந்த ரன்னிங் ஒயரும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நாட் போடுற பாருங்க. இதுதான் வந்து செகண்ட் கார்னர். ஸோ கார்னர் டர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஸோ இனி இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அதோட எண்ட்லேயும் வந்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு நம்ம எப்படி இந்த லைன் முடிக்கும்போது நம்ம எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருப்பேன். அது ரொம்ப ஈஸி. நீங்கள் புரிஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம போடுற பேஸ்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அது தெரியாமல் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு முடிக்கும்போது ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் ஹைட் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்ன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், டைட்டாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுறணும் பிடிச்சிட்டு. இப்போ இந்த லைன் நம்ம கார்னர் டர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிய போகுது. ஏன்னா சின்ன பேஸ்கெட்னால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாட் முடிய போகுது. இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு லைன் முடியும் போது எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அதில் சின்ன ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து இப்போ நான் உள்பக்கமாக சொருகி விட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ரன்னிங் ஒயர் ஒன்றுமே இல்லை, உள்பக்கமாக மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண நாட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது போடும்போது சொல்கிறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்னும் இந்த லைன் முடியணும், முடிஞ்சிட்டு தான் நம்ம போட முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒயரை உள்பக்கமாக மடக்கிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் உள்பக்கமாக பிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அங்கேயே உள்பக்கமாக மடக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாக்ஸ் நாட்டை வந்து மேலே இருக்கிற ஒயர் கீழே தள்ளினீங்கன்னா அந்த நாட் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வந்து உள்பக்கமாக மடக்கி லூப் எடுத்து இது இந்த மேலே ஒரு லூப் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த கோல்டன் கலரில் இருக்கிற லூப்புக்குள்ளே விட்டுட்டு வெளியே இழுக்கணும். ஸோ நம்ம பாக்ஸ் நாட் இதிலே போட்டு முடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த கோல்டன் கலர் ஒயருக்குள்ளே விட்டுட்டு அந்த க்ரீன் ஒயரை இழுக்கணும், தவிர அந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே எதுவுமே விடக்கூடாது. வெறும் நம்ம கோல்டன் கலர் லூப் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் விடணும். ஸோ நல்லா டைட்டாக இழுத்துட்டு உள்பக்கமாக ரன்னிங் ஒயர் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாட்டாக முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. இவ்வளோதான் ஏணிப்படி முடிச்சு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 வாட்டி கொஞ்சம் ஸ்லோ மோடில் வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி நம்ம என்கிட்ட இருக்கிற எல்லா ஒயர்ஸும் வச்சு நம்ம தேவையான அளவு ஹைட் பின்னிக்கலாம். நான் உங்களுக்கு பின்னி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி அந்த பவுச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒயர் மாற்றிக்கலாம். இல்லைன்னா உள்ளே இருக்கிற அந்த ஒயரை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ உங்கள்கிட்ட நிறைய ஒயர் இருந்ததுன்னா மாற்றி மாற்றி பண்ணுங்கள்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஒயரை தொடர்ந்து பின்ன போகிறீங்கன்னா அந்த நாட் போட்டதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து அடுத்த ஒயர்லேருந்து பாக்ஸ் நாட் போட்டு பின்னிகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இந்த எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ லைன்ஸ், அதாவது எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு வேணுன்றது பாருங்கள். நான் எத்தனை லைன்ஸ் பின்னி இருக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். நான் வந்து 9 லைன் பின்னியிருக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 லைன் வரா மாதிரி, ஏன்னா மொபைலுக்கு இவ்வளோ ஹைட்டு போதும் சொன்னால. இப்போ நம்ம வந்து உள்ள இருக்கிற ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு உள் பக்கமாக சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற 3 ஒயர் இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் இந்த 3 ஒயர் இருக்குல்ல, இதையும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக சொருகி விட போகிறோம். அதே போல் 2 இருக்கிற ஒயரில் ஒரு பக்கம் ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை விட்டுட்டு ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள், அது மட்டும் நம்ம எடுத்து ஒரு பக்கம் இருக்கிற அந்த எல்லா ஒயரும் உள் பக்கமாக சொருக போகிறோம். ஹைட்டாக இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டு பின்ன போகிறோம், அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் அந்த சைடு இருக்கிற எல்லா ஒயரையும் உள் பக்கமாக சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஒயர் விட்டுருக்குறோம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உள் பக்கமாக சொருகிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பா ஷேப்பில் ஒயர் வந்து உள் பக்கமாக சொருகிருக்கு. இனி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒயர் வச்சு கொஞ்சம் ஒயர் விட்டுடுங்க. விட்டுட்டு பாக்ஸ் நாட் நம்ம போடணும். இது போல் நம்ம இந்த பர்ஸு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ லைன் ஃபுல்லாக பின்னியாச்சு. இனி இந்த ஒயர் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
திரும்ப நம்ம சின்ன ஒயர் லைன் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஒயர் பத்தலைன்னா நம்ம வந்து உள் பக்கமாக சொருகிக்கலாம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பிட் ஒயர்ஸ்லாம் வச்சு தான் நான் இது பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். மொத்தம் 7 லைன் போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து கடைசி லைன். இப்போ நம்ம வந்து இந்த லைனை முடிச்சுட்டு சைடில் இருக்கிற எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக சொருகி விடணும். மேலே இருக்கிற ஒயரும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக நம்ம சொருகி விட போகிறோம். இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இனி இந்த வெளியே இருக்கிற எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக சொருகி விடணும். ஸோ ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இனி மொபைல் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நீளம் அதிகமாகவும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பர்ஸுக்கு அந்த ஹைட்டுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வச்சாச்சு. இனி இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் சிஸ்டம் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற இந்த ஒயரும் மணியும் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் பெரிய மணியாக பார்த்து எடுத்துகிட்டு அதில் ஒயர் உள்ளே விட்டுட்டு நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் உள்பக்கமாக சென்டரில் உள்பக்கமாக கொடுத்து உள்பக்கமாக ஒயர் சொருகி விட்டுடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஐடியாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி மெத்தட் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் மணி இது போல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். வேறு ஏதாவது இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணி அந்த மாதிரியும் போடலாம். இல்லை மணி இருந்ததுன்னா நீங்கள் பெரிய மணியை யூஸ் பண்ணுங்கள். குட்டி மணினா உங்களுக்கு ஈஸியாக அது ஓப்பன் ஆகிடனால பெரிய மணியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னா பிளாஸ்டிக் ஒயரில் நம்ம நிறையா ஃப்ளவர்ஸ் பண்ணி கூட க்ளோஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுற அந்த சைடில் இருக்கிற பாக்ஸ் நாட் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஒயரை நீங்கள் பிடிச்சி உள்பக்கமாக சொருகி நாட்குள்ளே சொருகி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் வைக்கும் போதும் பொருள்லாம் வச்சுட்டு அது க்ளோஸ் பண்ணும்போது டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம இதே போல் இப்போது வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை மணிக்கு பதில் நான் சொன்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். இல்லை சிம்பிளாக வேணும்னா இந்த மாதிரி மணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே இப்போ இந்த மாதிரி பர்ஸ்லாம் பண்ணி நீங்கள் நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சின்ன நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பவுலு, சின்ன பிளேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற வீடியோஸ்லாம் போட்டுக்கிறோம். நீங்கள் புதுசாக இந்த மாதிரி பர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி கூட கொடுக்கலாம். இதில் நீங்கள் குட்டி சைஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.